கேப்டன் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த யோகா பயிற்சிக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கணும். யோகாசன பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நான் ஜிம்முக்கும் போகிறேன், ஏரோபிக்ஸ் போகிறேன், மற்ற பயிற்சிகள்லாம் நான் பண்ணுறேன், யோகாசனமும் பழகலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது இந்த யோகாசன பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள நாடி நரம்புகள் தசைகள் இதெல்லாம் லகுவாக ஆக்கக்கூடிய ஒரு பயிற்சி. நீங்கள் மற்ற எக்ஸசைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களோட டென்ஷனை கூட்டும். இதையும் அதையும் நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ண வேண்டாம். அதை நீங்கள் அறவே நிறுத்திடணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலை. இதை வாரத்தில் 3 நாளும் அதை வாரத்தில் 3 நாளும் நீங்கள் பழகலாம். அதாவது நீங்கள் அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பயிற்சியை பழகுறீங்க. இப்போ ஒரு டென்னிஸ் பிளேயரோ இல்லைனா ஒரு பாஸ்கெட் பால் பிளேயராகவோ இருந்தாலும் அவங்களுக்கு உடம்புல நிறைய ஸ்டாமினா வேணும். ஸ்டாமினாக்கு உங்களுக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பிராணாயாமம், அதாவது மூச்சு நீங்கள் பிரெத் ஹோல்டிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்கணும். அதுக்கு நீங்கள் யோகாசன பிராணாயாமங்கள் பழகினாதான் நீங்கள் அந்த ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ஆசனம் பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சி. மெயினாக அந்த பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காலில் நிறைய வலு இருக்கணும். அதுக்காக நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், இந்த க்ளூட்டியஸ் மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சி இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி அர்த்த சலபாசனம். அர்த்த சலபாசனத்திலே ஒரு சின்ன வேரியேஷன். இது நான் சொன்ன மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸும் க்ளூட்டியஸ் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சி. பிளேயர்ஸ்க்கு காலில் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டாமினாவையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பயிற்சி இந்த அர்த்த சலபாசனம். 2 காலை நீங்கள் தூக்கி பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த ஒரு கால் பண்ணினாலே உங்களுக்கு அதனோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பத்மாசனத்தை களைச்சிட்டு காலை நீட்டி மெதுவாக உட்காருங்க. கையை 2ஐயும் தொட மேலே வைங்க. நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காரணும். நல்லா சத்தமாக 2 மூச்சு, இன்னொரு மூச்சு. சரி, இப்போ மெதுவா அப்படியே குப்புறப்படுக்கணும். குப்புறப்படுங்க. இப்போ கை 2ஐயும் நாடிக்கு அடியில் வச்சுக்கணும். காலை சேர்த்து வைங்க. காலை ஃப்ளாட்டாக விடணும். இப்போ வலது காலை மட்டும் கொஞ்சம் உயரம் தூக்கணும். தூக்குங்க. அப்படியே வச்சு ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே வைங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த கால் நல்லா உயரமாக தூக்கணும். உயரமாக நீங்கள் தூக்கும் போது மற்ற கால் சப்போர்ட் இல்லாமல் உங்களை தொடையோட பின்னாடி இருக்கக்கூடிய க்ளூட்டியஸ் மசில்ஸையும் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி தூக்கணும். காலை ஃப்ளாட்டாக விடணும். தலை நேராக வைக்கணும். இடுப்பை சாய்க்கக்கூடாது. கீழே வச்சு 2 மூச்சு. இப்போ வலது கால் இன்னொரு தடவை மெதுவா கால் முட்டியை நேராக வைக்கணும். இப்போ இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸோட சப்போர்ட்லேயும் க்ளூட்டியஸ் மசில்ஸோட சப்போர்ட்லேயும் நீங்கள் தூக்குறீங்க. மெதுவாக காலை கீழே வைங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ அடுத்த கால். இந்த பொசிஷனில் நீங்கள் ஆரம்பத்தில் 5 எண்ணிக்கையிலேருந்து 20 எண்ணிக்கை வரைக்கும் நிற்கலாம். எவ்வளவு தூரம் நீங்கள் அந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸை நீங்கள் கூட நிறுத்துறீங்களோ கூட நிறுத்த தான் அந்த மசில்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். கீழே இறக்குங்க.
2 மூச்சு. இப்போ அப்படியே குப்புறப்படுத்த நிலையில இப்போ இதுக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் போஸ். அப்பர் பேக் வந்து ஸ்ட்ரெச் பண்றோம். இப்போ அப்படியே ஒரு கையை மட்டும் மேல தூக்கணும், தலையோட சேர்த்து தூக்குங்க. வலது கை மேல, வலது கையை மேல தூக்கணும், தலையும் மேல தூக்கணும். எவ்வளவு தூரம் அந்த அப்பர் ஸ்பைனல் கார்டை நீங்க ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க ஸ்ட்ரெச் பண்ணலாம். அந்த பொசிஷன்ல ஆரம்பத்தில் ஒரு 5 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. கீழே இறக்குங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. அதே மாதிரி இடது பக்கம் லெஃப்ட் சைட். 1 2 3 4 5. கீழே இறக்குங்க. 2 மூச்சு. இப்போ நம்ம முதல்ல பண்ண பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே பண்ணோம், ரெண்டாவது இடுப்புக்கு மேலே. இப்போ ரெண்டையும் சைமல்டேனியஸாக பண்ண போகிறோம். இப்போ வலது கை வலது கால் அப்படியே மேலே தூக்கணும். தூக்குங்க. தலையும் மேலே தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே இறக்குங்க. 2 மூச்சு. இப்போ இடது பக்கம், இடது கை இடது கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. கீழே இறக்குங்க. சத்தமா 2 மூச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பயிற்சியை நேராக பார்த்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வஜ்ராசனத்துக்கு வாங்க. கையை தொட மேலே வச்சுக்கோங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக திரும்புங்க. அப்படியே குப்புறப்படுங்க. கால் ரெண்டையும் ஃப்ளாட்டாக விடணும். இப்போ ரைட் லெக் மட்டும் நல்லா உயரமாக தூக்கணும். தூக்குங்க. இடுப்பை சாய்க்காம எவ்வளோ உயரம் தூக்க முடியுமோ தூக்கலாம். இப்படி தூக்கும் போது கால் முட்டியை நேராக வைக்கிறது ரொம்ப முக்கியம். லோயர் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சி. நான் சொன்ன மாதிரி க்ளூட்டியஸ் மசில்ஸையும் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சி. கீழே வைங்க. 2 மூச்சு. இப்போ அதே மாதிரி இடது கால் லெஃப்ட் லெக் நல்லா உயரமா, மற்ற காலை ஃப்ளாட்டாக விடுங்க. மெதுவாக இறக்குங்க. 2 மூச்சு. இப்போ கை ரெண்டையும் தலைக்கு மேலே நீட்டுங்க. இப்போ காலை ஃப்ளாட்டாக விடுங்க. கால் ரெண்டையும் சேர்த்து இருக்கணும். இப்போ வலது கை மட்டும் மேலே தூக்கணும். தூக்குங்க. தலையும் சேர்த்து மேலே தூக்கணும். இப்போ அப்பர் பார்ட் ஆஃப் த ஸ்பைனல் கார்டை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். லோயர் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். இப்போ அப்பர் பேக். கீழே வைங்க. அதே மாதிரி அடுத்த கை தலை மேலே தூக்குங்க. 5 எண்ணிக்கை வரைக்கும் நிறுத்தலாம். கீழே வச்சு 2 மூச்சு. இப்போ வலது கை வலது கால் சைமல்டேனியஸாக தூக்குங்க. தலையும் மேலே தூக்கணும். எவ்வளோ உயரம் தூக்க முடியுமோ அவ்வளோ உயரம் தூக்கலாம். காலை ஃப்ளாட்டாக விடுங்க. கீழே வச்சு 2 மூச்சு. அடுத்த பக்கம் கால் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். கொஞ்சம் இந்த 2 காலையும் சைமல்டேனியஸாக தூக்குறது கொஞ்சம் கஷ்டமான பயிற்சி. கீழே வைங்க. 2 மூச்சு. நேரம் அளந்து உட்காருங்க வஜ்ராசனத்தில். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பயிற்சி வந்து முதல்ல நீங்கள் காலை தூக்கி பழகி, அதுக்கப்புறம் கையை தூக்கி பழகி, இது ரெண்டையும் நீங்கள் சைமல்டேனியஸாக தூக்குறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். கொஞ்சம் நீங்கள் அதை தூக்கும் போது முதுகில் ஒரு ஸ்டிஃப்னஸ் வரும், காலில் அந்த மசில் கிராம்ப் மாதிரி இருக்கும்.
அதுக்கு உடனே இந்த காலில் அப்படியே தைஸ் எல்லாம் மசில்ஸ் கொஞ்சம் ஏறின மாதிரி இருந்தால் 2 தடவை காலை மடக்கி விட்டுட்டீங்கனாலே சரியாயிடும். நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நண்பர்களே, தலைவலியில் இருந்து எப்பவுமே நீங்க ஃப்ரீ. ஏன்னா ஒரு மென்தோ பிளஸ் உடன் இன்னொன்னு